வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை டவுன் மேட்டுத்தெருவில் நாடார் சமுதாய மகமைக்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் கேட்ட வரத்தை தரும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் 10ஆம் ஆண்டு திருச்செந்தூர் பாத யாத்திரை விழா நடைபெற்றது. 4/1/2025 தேதியன்று காலை 4:30 மணி முதல் 6:30 மணிக்குள் விக்னேஸ்வர பூஜை, தேவதா அனுக்ஞை, மகா சங்கல்பம், ஹோமம், மகா பூர்ணாகுதி, வஸ்னிராகுதி, தீபாராதனை, வேத பாராயணம், திருமுறை பாராயணம், பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 8 மணிக்கு மேல் பால்குடம் எடுத்தல், மதியம் 12 மணிக்கு மேல் அனைத்து வகை திரவியங்களாலும் மகா அபிஷேகம், சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. மதியம் 1:30 மணிக்கு மேல் அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அன்னதான மண்டபத்தில் வைத்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மகா கணபதி அம்பாளுடன் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியின் முன்பாக சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது. இரவு 8 மணிக்கு சிறப்பு புஷ்ப அர்ச்சனை நடைபெற்றது. இரவு 9 மணிக்கு பஜனை முருகன் திருப்புகழ் பாடல்கள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கமிட்டியின் தலைவர் ஏ சண்முகசாமி நாடார், செயலாளர் ஏ ராஜபிரகாஷ் நாடார், பொருளாளர் SP முருகன் நாடார், இளைஞரணி தலைவர் ஏ செந்தில்வேல் நாடார், இளைஞரணி செயலாளர் ஏ ஆரோக்கியராஜ் நாடார், இளைஞரணி பொருளாளர் ஏ சமுத்திரக்கனி நாடார், இளைஞரணி சங்கர், ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் மேலாளர் VPS மாணிக்கம் நாடார் மற்றும் விழா கமிட்டியாளர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். श्री महागणपति वल्ली देवसेना जय जय सुब्रह्मण्यो जय शारदा पीठ जय जगदम्बे மேட்டுத்தெரு நாடார் சமுதாய மகமைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு அருள்மிகு சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கு 10ஆம் ஆண்டு திருச்செந்தூர் பாத யாத்திரை அழைக்கிறது. காலையில் சிறப்பு கணபதி ஹோமங்களோட மகா விக்னேஸ்வர பூஜை, தேவதா அன்னை பூஜை, மகா சங்கல்ப ஹோமம், மகா பூர்ணாகுதி, வஸ்திராகுதி, தீபாராதனை, வேத பாராயணம், திருமுறை பாராயணம், பிரசாதம் வந்தது. காலை 4:30 to 6:30 முடிகிறது. அதுக்கப்புறம் காலையில் 8 to 10 பால்குடம். அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு அனைத்து வகை திரவியங்களாலும் மகா அபிஷேகங்கள், சிறப்பு அலங்கார தீபாரணை. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு அன்னை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அன்னதான மண்டபத்தில் வைத்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மகா கணபதி அம்பாளுடன் சிவசுப்பிரமணியன் வள்ளி அம்பாளுடன் சிறப்பு விளக்கு பூஜை, சிறப்பு அலங்காரத்துடன் விளக்கு பூஜை, புஷ்ப அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரவு பஜனை, முருகன் திருப்புகழ் பாடல்கள் நடைபெற உள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.